இன்றைய வானிலை. நேற்று காலை வடகிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வங்கதேச கடலோர பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று மாலை வலுவிழந்தது. தமிழக வானிலையை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரியிலும் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் வறண்ட வானிலையை நிலவியது. 4 இடங்களில் கனமழையும் ஒரு இடத்தில் மிக கனமழையும் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருந்தது. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 37.4 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழக பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் 4 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, திருச்சி, கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. நாளை 7ஆம் தேதி அன்று தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், 8ஆம் தேதி அன்று தென்காசி, திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள், கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி ஆகிய தென்கோடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. அடுத்து வரும் 5 நாட்களுக்கு மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை.